கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று நமக்கு வாக்கு கொடுத்த நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். துதிக்க யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று அக்சால் தன்னுடைய தகப்பனாகிய காலேபிடத்தில் வேண்டிக் கொண்டதை நாம் யோசுவாவில் வாசிக்கிறோம். நம்முடைய பரம பிதாவாகிய தேவனிடத்தில் நாமும் இந்த நாளில் நமக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஆசீர்வாதத்தில் ஒன்றை நாம் கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய நன்மைக்காகவும் உலக பிரகாரமான மேன்மைக்காகவும் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காகவும் ஆத்ம மீட்புக்காகவும் விசேஷமாய் நாம் ஜெபித்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கான நன்மையை கட்டளையிடுவது உறுதி. ஏனென்றால் உலக பிரகாரமான தகப்பனாகிய காலேபே தன்னுடைய மகள் இறங்கி வந்து கேட்டபொழுது அவள் செய்த விண்ணப்பத்தின்படி அவளுக்கு தந்ததும் அல்லாமல் அவள் கேட்டதற்கும் மேலானவைகளையும் தந்து அவளை ஆசீர்வதித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே காலேபை காட்டிலும் நன்மையானவைகளை நமக்கு தரவல்ல நம்முடைய பரமபிதா நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் நாம் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது போலவே கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வல்ல கர்த்தரை நாம் இன்று துதித்து உயர்த்துவோம்.